ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோட உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்னொரு டிசைனு சாரீ ட்ரேப்பிங் காமிக்க போகிறேன் பிகினர்ஸ்க்கு. இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க்கு. இந்த சாரீஸ் எல்லாம் நான் என்னோடய சாரீ சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே கை கொடுக்காது. இது ஃபஸ்ட்டாக வாங்கியிருந்த சாரீஸு கொஞ்சம் வந்து சேல் ஆகுச்சு, கொஞ்சம் வந்து சேல் ஆகலை. இந்த சேல் ஆகாத சாரீஸ் எல்லாம் நான் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. பாருங்கள், இப்படி வந்து போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இதுக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சாரீ காமிச்சும் போது நான் வந்து டபுளாக மடிச்சிட்டு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறது. நான் வந்து இந்த டேபிள் மேலே போட்டு தான் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு பாய் போட்டுட்டு அங்கே உக்காந்துட்டு கூட நான் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ நீங்கள் வந்து அப்படி செய்யலாம். இந்த சாஃப்ட் சில்கில் பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. ஒரே வாட்டி நம்ம கையில் பிடிச்சின்னு ஃபுல் ப்ளீட்டும் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளீட்டிங் எல்லாம் எடுத்த பிறகு ஒரு வாட்டி நம்ம வந்து எல்லாம் ப்ளீட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கிளிப் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளீட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளிப் போடலான்னு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து இது நம்ம க்ளீனாக ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா கூட நம்ம பின்ஸ் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நம்ம எங்கே கட்டுறோமோ சாரீ எங்கே நம்ம சொருகிறோமோ அங்கேருந்து வந்து ஃபுல்லாகவே நான் ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். இந்த சாஃப்ட் சில்கில் பார்த்திங்கன்னா டெசல்ஸ் கூட இருந்துச்சு. அதனால் அது வந்து முந்தானியில் வந்து முன்னாடி நம்ம விடும்போது அது நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு இந்த பகுதி விட்டுருக்கேன் நான், முந்தானி பகுதி. பாருங்கள், இப்படி வந்து இப்போ வந்து உள்ள பக்கமாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இந்த முந்தானி வந்து இப்போ ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இது பிளாக் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனு. அது பிளாக் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சாரீ வந்து பிளாக் ஆனால் ஃபுல்லு பிளாக் வந்து நம்ம கட்டக்கூடாது. ஏதாவது கலரில் வந்து கொஞ்சம் எங்கேயாவது பிளாக் இருந்தால் பரவாயில்ல. ஃபுல்லு பிளாக் வந்து நம்ம சாமிக்கு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது சாரீ ஃபுல்லு ரெட் கலரு. அந்த பார்டர் மட்டும் தான் அந்த நேவி ப்ளூவும் கொஞ்சம் அந்த பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இதில். ஆனால் அந்த பிளாக் தெரியுறதில்ல பாருங்கள், ரொம்ப காப்பர் ஜெரி தான் அதிகமாக தெரியுது. இந்த சாரீஸ் வந்து இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து நான் சேல்ஸ்க்காக வாங்கியிருந்த போது வந்து இது சேல் ஆகாத சாரீஸ் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து சாரீஸ் கூட நான் வந்து இந்த யூடியூப்லேருந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து நான் சாரீ ட்ரேப்பிங்காகவே வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்காக வீட்டில் இருக்கிற ஏதாவது சாரீலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி என்றைக்கு நீங்கள் சாரீ எடுக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் புது சாரீஸாக எடுத்து அது வந்து நீங்கள் ட்ரேப் பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னே ட்ரேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ப்ளீட்ஸ் எடுத்துகிட்ட வேறு பின் போட்டுக்கலாம். நம்ம பின்னில் கிளிப் போட்டுக்கலாம். இந்த சாஃப்ட் சில்க் சாரீ இது அட்வான்டேஜே இது தான். பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக சொல்கிற பேச்சு கேட்குது. உங்கள்கிட்ட எது அவைலபிள் பின் இருக்குதோ இல்லை சேஃப்டி பின் இருக்குதோ இல்லை கிளிப் இருக்குதோ நீங்கள் எது இருக்குதோ வந்து அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறது வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வாங்கினீங்களா என்ன ஆகும்னா இந்த சாரீஸில் இருக்கிற வந்து நூல் வந்து இழுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம க்ளீனாக சாரீ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது வந்து சைடில் நம்ம வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது வந்து இந்த பாத்திரம் வந்து புது பாத்திரம் தான், இது யூஸ் பண்ண பாத்திரம் நான் வைக்கல. இது பிரசாதம் பண்ணுறதுக்காகவே வாங்கியிருக்கிறது இந்த வாட்டி. இந்த பாத்திரம் வச்சு இதில் காமிக்க போகிறேன். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் காமிக்கிறதுக்கு இந்த ஹைட் கொஞ்சம் மேலேயாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட்டாக தெரியறதுக்காக வந்து இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். என்கிட்ட வேறு எதுவும் இல்லாதனால இந்த ஸ்டீல் பாத்திரம் அப்புறமா இந்த டேபிள் எல்லாம் நான் குட்டியாக மண்ணை வச்சுருந்தேன்ல அதெல்லாம் நான் பாக்ஸில் வச்சுருக்கேன். எங்கேயோ
அது கிடைக்கல. பண்டிகை கிட்ட வந்துடுச்சு, தேடி எடுக்கணும். உங்களுக்காக நான் வந்து இது காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மனை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பீசஸில் நீங்கள் போயிட்டு சொன்னீங்கன்னா அதில் வந்து குட்டியாக மனை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மனை இல்லைன்னா கடையிலலாம் இப்போ ஈஸியாக அவைலபிள் கிடைக்கிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேலே மட்டும் அந்த சில்வர்து வந்து போட்டிருப்பாங்க. அது பார்க்க மட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த சில்வர் பேப்பர் வந்து வந்துடுது. நான் வாங்கியிருக்கிற மணியும் அதே மாதிரி தான். அது வந்து ஹஸ்பண்ட் வாங்கி வந்தார், அவருக்கு தெரியல. அது பார்த்திங்கன்னா நானும் ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் பேப்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது இப்போ மாற்ற மாட்டேன் நான், இன்னும் கொஞ்சம் நாள் அடுத்த வருஷம் பார்க்கலாம் மாற்றுறது. நீங்கள் வந்து இந்த பலகை பீஸ் கிடைக்கும் பாருங்கள், அதை வச்சு வீட்டிலே கூட பண்ணலாம். நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஆணிங்க கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் அப்பா வந்து பண்ணுவாங்க சின்ன வயசில் நாங்கள் இருக்கும்போது, அதை நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையிலே வந்து சொல்லி பண்ணி வச்சுக்கலாம். குட்டியாக பண்ணி வச்சிட்டிங்களா அது மரத்துது வந்து பொருள் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா திருப்பி அடுத்த வருஷம் கூட நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம வந்து சாரீ வச்சுட்டு பாதி பக்கம் வந்து நம்ம பின்னாடி விட்டுட்டு கொஞ்சமாக உள்ளே விட்டுட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் க்ளீனாக எடுத்த பிறகு நம்ம வந்து எப்படி இந்த முந்தி வந்து போடும்போது தான் கொஞ்சம் இது எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பாருங்கள், நான் வந்து இது ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளீட்ஸ் எடுத்த பிறகு வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி இல்லைன்னா வேறு மாதிரி எப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டிசைன் வந்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த தவுளிக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ப்ளவுஸ் கூட சுற்றிக்கலாம். நான் வந்து ப்ளவுஸ் இது கட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கே வச்சேன்னு தெரியல இந்த ப்ளவுஸு. அதனால் வந்து இந்த சேரீலே வந்து நம்ம இதை வந்து மறைச்சிடலாம். அதை எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக எப்படி நம்ம சேரீ கட்டுறோம் அதே மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த பின்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். எனக்கும் கொஞ்சம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாம் தெரியுங்க. நானும் கிளாஸுக்கு போயிருக்கேன். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு தைக்கும் போது எப்படியாவது தைச்சிக்கலாம், வேறவங்களுக்கு தைக்கும் போது கரெக்டாக தைக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அந்த தைரியம் வரமாட்டேங்குது எனக்கு வேறவங்களுக்கு தைக்கிறது. வெளியெல்லாம் இப்போ ஸ்டிச்சிங் ரேட் கேட்டாலே பயம் ஆகுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பண்டிகைக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கி வைக்கணும். தைக்கிறதுக்கு என்கிட்ட இப்போ நிறைய இந்த பார்த்துருப்பீங்க, இவ்வளோ சாரீஸ் நான் கட்டியிருப்பேன். இந்த சாரீஸ்க்கெல்லாம் ப்ளவுஸு நான் தைக்கணும். ஆனால் டைம் பற்ற மாட்டேங்குது, எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதான் நம்ம ஒரு வேலையில் உக்காந்தோம்னா அது முழு நேரம் கவனமாக அதில் உக்காந்தா தான் இந்த டெய்லரிங்க்கெல்லாம் நம்ம வந்து முழு கவனம் வந்து செலுத்தினா தான் நம்ம செய்கிற வேலை நல்லா வரும். அதனால் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் தைக்கிறதா இல்லை வெளியே கொடுக்கலாமான்னு. பாருங்கள், இந்த ப்ளீட்டிங்கெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மேலேருந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு ப்ளீட் வந்து இந்த குச்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மேலேருந்து எடுத்திருக்கேன் நான். இது வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியுதோ அங்கே வந்து நம்ம இப்போ குண்டு ஊசி வச்சு செக்யூர் பண்ணிட்டோம்னா அது க்ளீனாக தெரியும். பாருங்கள், இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் கட்டியிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் இந்த சேரீ. இப்போ வந்து நம்மக்கிட்ட எந்த நகை இருக்கோ வந்து அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சாரீ ட்ரேப்பிங்காக வந்து நான் வாங்கியிருந்த இது பீசஸ் இதெல்லாம் நெக் பீஸுங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக. அப்போ நம்ம வரலட்சுமி உட்கார வைக்கிற போதுக்கு பார்த்திங்கன்னா வந்து புதுசாக தான் நம்ம போடணும். எந்த நெக் பீஸ் ஆகட்டும் எந்த ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும் நம்ம புதுசாக தான் போடணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்காக நான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த பல்ஸ் இப்போ யூஸ் பண்ணது வந்து நான் வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து உங்களுக்கு இந்த சாரீ ட்ரேப்பிங்காக நான் வந்து ஒன்றும் முழுசாக வந்து கலசம் வச்சு நான் உங்களுக்கு பூஜை எப்படி பண்ணுறதுன்ட்டு விதி சொல்லலை. இது வந்து நம்ம வெறும் சாரீ ட்ரேப்பிங்காக. அதுக்காக வந்து இதை கூட நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வந்து இந்த பழைய நகை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வராது. பாருங்கள், இது நம்மக்கிட்ட நெக்லஸ் எது இருக்கோ அது போட்டுட்டு இந்த 2 பூது வைக்கிற பாருங்க. இது 2 வந்து நான் வந்து இதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தபோது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பாருங்கள், இதுவும் யூஸ் ஆயிடுச்சு. இது சாமி கண் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது நான்.
அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜடை வச்சாச்சு. நம்மளோட லக்ஷ்மி அம்மா ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்குதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோவோட உங்கள் முன்னாடி நான் வரேன். அது வரைக்கும் பாய். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.